அடையாறில் இருக்கிற பாடநூல் கிடங்கை நம்ம ஆய்வு செய்கின்ற பொழுது அது பாடநூல் கிடங்கா இல்லது குப்பை கிடங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் குப்பை மேடாக இருந்தது. குறைகள் அப்படின்னு பார்த்தாவே நிறைய குறைகள் இருக்குது. இப்போ முதல் நிகழ்வாக வந்து அடையாறில் இருக்கிற பாடநூல் கிடங்கை நம்ம ஆய்வு செய்கின்ற பொழுது அது பாடநூல் கிடங்கா இல்லது குப்பை கிடங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் குப்பை மேடாக இருந்தது. அதன் பிறகு திருவள்ளூரில் உள்ள பாடநூல் கிடங்கை நம்ம போய் ஆய்வு செய்தோம், லட்சுமிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை. அதுவும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில் இருந்தது. இன்று சிறு காவேரிப்பாக்கம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாடநூல் கிடங்கை நம்ம ஆய்வு செய்திருக்கிறோம். சில குறைகள் இருக்குது, அந்த குறைகள் எல்லாம் நம்ம வந்து சரி செய்ய சொல்லியிருக்கிறோம். யாரையும் குறை சொல்வதற்காக நாங்கள் வரவில்லை, குறையை சரி செய்வதற்காக நம்ம வந்திருக்கிறோம். கடந்த ஆட்சியாளர்கள் வந்து ஒரு நிர்வாக திறமையற்றவர்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 23 பாடநூல் கிடங்கை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, கல்வியை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கணும், மாணவர்கள் வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்று இதுக்கு முன்பு ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் பேசினாங்க. ஆனால் வந்து பார்க்கின்ற பொழுது தான் பேச்சு ஒன்றாகவும் செயல் வேறொன்றாகவும் இருக்குது. இதையெல்லாம் சரி செய்வதற்காக தான் மக்கள் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் தலைமையில் சிறப்பான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அதனுடைய ஒரு இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள். இன்றைய மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஒரு வளர்ச்சியான பாதையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நம்பிக்கை தூண்கள். அப்போ அந்த நம்பிக்கை தூண்களை பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை அரசுக்கும் இருக்குது, எங்களுடைய முதலமைச்சருக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. அதை உணர்ந்து பொறுப்புணர்வோடு உணர்ந்து தான் வீரியத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சரி, இந்த அரசு பணிகளுக்கு வந்ததில்லை. எந்த ஆட்சியில் வந்ததுன்னா கடந்த திமுக ஆட்சியில் வந்தது. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்த 2 மாதத்தில் எந்த குறைகளுமே கிடையாது. உங்களுக்கு எந்த புத்தகம் வேண்டுமென்றாலும் உடனுக்குடன் கிடைக்கும். அதான் நாங்கள் சொல்கிறோம்ல, அவர்கள் செய்த குறையை நாங்கள் திருப்பி செய்வதற்காக வரவில்லை, அவர்கள் செய்த அந்த குறையை சரி செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். மக்களுக்கு பணியாற்றுவதற்காக வந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு தான் நாங்கள் வரோம். ஆனால் பட்ஜெட் என்பது மிக சிறப்பான ஒரு பட்ஜெட்டு தான். நேற்று கூட முன்னாள் முதலமைச்சர் கூட சொன்னாங்க, பட்ஜெட் வந்து பிளாஸ்ட்டுன்னு இல்லை, வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ நகைச்சுவை பண்ணுறன்ற பேரில் அவரே காமெடி பண்ணார். ஆனால் உண்மையிலே பட்ஜெட் என்பது பிளாஸ்ட்டு கூடுதலாக ஒரு படி மேலே பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய வகையில் தான் பட்ஜெட் இருக்குது. இந்த பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டை ஒரு மிக சிறந்த ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்றம் விளையாட்டுத்துறைக்கு வந்து பணத்தை எந்த வகையில் எந்த வடிவத்தில் அதை செலவு செய்தால் ஒரு சரியான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும் என்பதற்கு வருங்காலங்களில் திட்டங்கள் மூலமாக அரசு உறுதியாக அறிவிக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.